2003 வேர்ல்டு கப்பில் இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதை ஒரு அப்பாவும் ஒரு பையனும் டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த மேட்ச்ல இந்தியா தோத்துருச்சு. இதை பார்த்த அந்த பையன், கவலைப்படாதீங்கப்பா, நான் இந்தியாவுக்கு விளையாண்டு ஜெயிச்சு தரேன்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பா, பையன் ஏதோ வளர்றான் போலான்னு சொல்லி சாதாரணமா விட்டாரு. நாளடைவுல அந்த பையன் சொன்ன மாதிரியே ஒரு கிரிக்கெட் பிளேயரும் ஆறான். நார்மலா எல்லா கிரிக்கெட் பிளேயரும் தன்னோட வாழ்க்கையில சவாலா நினைக்கிற மேட்ச்னா ரஞ்சி டிராபி. இப்படிப்பட்ட இந்த ரஞ்சி டிராபில இந்த பையனும் செலக்ட் ஆறான். அவனோட பையனோட வளர்ச்சியை பார்த்த அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்பா சந்தோஷப்பட்ட மாதிரியே அந்த பையன் ரஞ்சி டிராபி ஃபைனலுக்கும் வரான். இந்த மேட்ச்ல அந்த பையனுக்கு ஆப்போனண்டா விளையாண்ட டீம் 400 ரன் ஸ்கோர் பண்றாங்க. இந்த ஸ்கோர் அந்த பையனோட டீமுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. இது ஒரு டெஸ்ட் மேட்ச்னால அன்னைக்கு நாள் அப்படியே முடியுது. இந்த பையன் இந்த மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பையன் இந்த மேட்சை விளையாட மாட்டான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவங்க அப்பா கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற்றுறக்காண்டி அந்த பையன் அந்த மேட்ச் விளையாடுறான். அந்த பையன் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விராட் கோலி.